பெயருக்கு மாற்றம் நிகழணும்னா அவங்க வாழ்க்கையில நிகழணும்னா அவங்க பேர்ல தான் திருத்தம் வரும். Okay, இப்போ இண்டிவிஜுவலா தான் அது வேலை செய்யும். பட் ஃபர்ஸ்ட் யாருக்கு தீர்வு தேவையோ அவங்களுக்கு தான் பெயர் திருத்தம் பண்ணணும். மறுபடியும் நான் சொல்றேன், ஒரு சில எண்கள் அரசாங்கத்தினால் அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு எண்களாக இருக்கும். உதாரணத்துக்கு ரத்தன் டாடா அவர்கள் இருந்தாங்க இல்லையா, அவரெல்லாம் 1ஆம் எண்காரர் தான். 7ஆம் எண்காரர்கள் எந்த வகையில அரசாங்கத்தோட இணைவாங்க அப்படின்னு கேட்டா, பொது வாழ்க்கையில நிறைய சொல்லிப்பாங்க. ஒரு மீனை தண்ணியில விட்டாதான் அதுக்கு பலம், ஒரு சிறுத்தையை நிலத்துல விட்டாதான் அதுக்கு பலம். மாத்தி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த மூஞ்செல்லாம் வந்துருச்சு பாரு, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுக்கிட்டு அப்படின்னு. இப்ப நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, நடிகர் விஜயை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவோ சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஒரு குடும்பத்துல ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, அந்த 5 பேர்ல யாரோ தொடர்ந்து அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்றப்போ, நீங்க அதுல யாரோட பேரை மாத்துனா குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்ல முடியாதே. தாயும் பிள்ளைனாலும் வாயும் வயிறும் வேற தானே. அம்மாவாவே இருந்தாலும் நான் அள்ளி அள்ளி சாப்பிடுறேன். என் புள்ள இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு போயிருக்கு, நான் இங்க அள்ளி அள்ளி சாப்பிட சாப்பிட என் பிள்ளைக்கு அங்க எனர்ஜி கிடைக்கும்னு நினைச்சா முடியுமா? முடியாது இல்லையா? அவங்களுடைய பெயருக்கு மாற்றம் நிகழணும்னா அவங்க வாழ்க்கையில நிகழணும்னா அவங்க பேர்ல தான் திருத்தம் பண்ணும். ஓகே, இப்போ இண்டிவிஜுவலா தான் அது வேலை செய்யும். சில சமயங்கள்ல இன்டைரக்டா எப்படி வேலை செய்யும்னா, ஒரு சில பேர் சக்தி மிக்கதாக அமைக்கும் பொழுது அவங்க வாழக்கூடிய இடம் சுபீட்சம் அடையணும்னு ஒரு கணக்கு இருக்கும். பொதுவா நான் பிறந்த குழந்தைகளுக்கு அது சொல்லுவேன். அப்படி அந்த குழந்தைக்கு அந்த பெயர் அமைந்து அவங்க சுபீட்சமா இருக்கணும்னா அவங்கள வளர்க்கறது யாரு? அவங்க அப்பா அம்மா தானே. இப்போ அவங்க நல்லா இருந்தா தானே இந்த குழந்தைய நல்லா பாத்துக்க முடியும். அந்த மாதிரி இன்டைரக்டா நல்ல பலன்கள் கிடைத்தவங்களும் இருக்காங்க. ஓகே சார். ஏன்னா இப்போ பொதுவா நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, தீராத நோயோட இருப்பாங்க. அதே வீட்லயே ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். ஸோ அதே வீட்லயே தொடர்ந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஸோ இப்படி வரும்போது, ஆ எல்லாரும் போய் பேர மாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆக்சிடென்ட் ஆன பெர்சனும் மாத்த கரெக்ட். முடியாது. இப்போ தீராத நோய் இருக்க பெர்சனும் மாத்த முடியாது. இல்ல அதே வீட்ல பிசினஸ்ல லாஸ் ஆகுற ஒரு பெர்சன் இருக்கலாம். ஸோ அவங்க போய் மாத்திட்டு இருக்க இல்ல, முடியாது இல்லையா? இண்டிவிஜுவலா யாருக்கு பிரச்சனையோ அவங்களுக்கு தானே நம்ம மெயினா பார்க்கணும். அதான் ஒரே குடும்பத்தில இப்போ 3, 4 பேருக்கு இப்ப பிரச்சனை நீங்க இருக்குன்னா, சொல்ல வர்றது என்னன்னா, ஆ இப்ப உங்க வீட்ல உங்க தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ கால்ல ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா, வீட்ல இருக்கிற இன்னொருத்தர போய் கட்டு போட்டுட்டு வந்தா உங்களுக்கு சரியா போயிடுமான்னு கேட்டா எப்படி முடியும் அது? யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியா போகும். நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல அம்பானி மாதிரி யோசிக்கிறீங்க. ஒரு கல்ல எடுத்து அடிச்சா 1,00,00,000 ரூபாய் எனக்கு அப்படியே பரிசு கொட்டணுங்கிற இப்போ மாதிரி. நெறைய ஜோதிடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ம். வீட்ல பிரச்சனைன்னா, குடும்ப தலைவரோட ஜாதகத்த கொண்டு வாங்க. பார்த்துட்டு, அது மூலமா ஒரு பரிகாரம் சொல்றேன். குடும்பத்தில உள்ள எல்லாருக்குமே சரியாயிடும். எல்லாரும் குடும்பம் நிம்மதியா இருக்கும் நீங்க அப்டின்லாம் நீங்க சொல்றாங்கல்ல. கேக்குற கேள்வியிலே ஆன்சர் இருக்கு. இப்ப குடும்ப தலைவருக்கு ஒரு பிரச்சனை. ம், அவருக்கு ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவர் நல்லா ஏர்ன் பண்ண போறாரு. அவர் ஃபேமிலிய பாத்துக்க போறாரு. கரெக்ட்டா? ம். இப்போ மனைவிக்கு ஒரு நோய். கணவன் ஒரு பக்கம் நல்லா சம்பாரிச்சாலும், மனைவி கஷ்டப்படுறத அவரால பார்க்க முடியல. அவரு என்னன்னு கேட்க வராரு. அவங்க மனைவிக்கு பெயர் திருத்தம் பண்ணி, அவங்க குணமானாங்கன்னா இவரு சந்தோஷப்பட போறாரு. இட்ஸ் பை ப்ராடக்ட் தான் அடுத்தவங்களுக்கு அந்த சந்தோஷம் போகும். பட் ஃபர்ஸ்ட் யாருக்கு தீர்வு தேவையோ அவங்களுக்கு தான் பெயர் திருத்தம் பண்ணணும். மறுபடியும் நான் சொல்றேன், பேர பேர் ஃபுல்லா மாற்ற மாற்றம் இல்ல, வேண்டாம். திருத்தம் பண்ணாலே போதும். கரெக்ஷன் பண்ணா போதும். நேம் சூப்பர் சார். கரெக்ஷன். சார் எல்லாருடைய மிகப்பெரிய ஆசை நிரந்தரமா ஒரு தொழில் பண்ணணும். அப்படி இல்ல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்க்குறது ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசையும். ஸோ ஒரு மனுஷனோட பிறந்த தேதிய வச்சு, இவங்க கவர்மெண்ட் ஜாப்‌க்கு போவாங்க. இவங்க சொந்த தொழில் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? நெறைய சொல்லலாம். என்ன காரணம்னா, ஒரு சில எண்கள் அரசாங்கத்தினால் அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு எண்களாக இருக்கும். உதாரணத்திற்கு 1, 10, 19, 28 இது எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டதுன்னு சொன்னேன் இல்லையா? சூரியன்னாலே இன்றியமையாதது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, அரச சபை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற மாரி புரிந்து கொள்ளலாம் நீங்க.
ஸோ இந்த 1, 10, 19, 28 தேதிகள்ல பிறந்தவர்கள் ஒரு ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகவோ அல்லது ஒரு செக்ரட்டேரியட்ஷிப்ல ஒர்க் பண்ணக்கூடிய தலைமைச் செயலகத்துல ஒர்க் பண்ணக்கூடியவராகவோ இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க அந்த பேங்க் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமா எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதுலயே இன்னொரு டைப் ஆஃப் 1ஆம் எண்காரர்கள், அவங்க வந்து ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவாங்க. அது அரசாங்கத்துக்கு ஈடு செய்யக்கூடிய, அதாவது அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். உதாரணத்துக்கு ரத்தன் டாடா அவர்கள் இருந்தாங்க இல்லையா? அவரெல்லாம் 1ஆம் எண்காரர் தான். ம். இன்னைக்கு டாட்டாங்கிற நிறுவனத்தை வந்து இந்தியாட்டேருந்து தனியா பிரிக்கவே முடியாது. இந்தியாவோட ஒன்றரை கலந்தது. அந்த மாதிரி அரசாங்கத்துக்கே உதவி செய்யக்கூடிய வகையிலலாம் உயரக்கூடிய அளவிற்கு இந்த 1ஆம் எண்ணினால் முடியும். பெரிய மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அது போல இன்னொரு ஒரு எண் வந்து அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள் போலாம் அப்படின்னா 3, 12, 21, 30 இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிளரிக்கல் ஜாபு, ஒரு இந்த சிவில் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்காரர்களும் ரொம்ப ஈஸியா அதை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 5ஆம் எண், 14ஆம் எண், அப்புறம் 23ஆம் எண். இந்த எண்கள் அரசாங்கத்துறை சார்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போறாங்கன்னா அவங்கள நான் வேண்டான்னு சொல்லுவேன். அவங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பிசினஸ் ரீதியா திங்க் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரனரா இருக்கணும். அதாவது தனிப்பட்ட முறையில தான் ஒரு வேலையை உருவாக்குவாங்க. அதற்கு அவங்க தலைவரா இருப்பாங்க. அவங்கள கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார வச்சீங்கன்னா வெறுத்து ஒதுங்கி ஒரு 2 வருஷம், அதிகபட்சமா 10 வருஷத்துக்குள்ளார வேலையை விட்டே வந்துருவாங்க. எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸோ அவர்களுடைய பலம் வந்து அவங்களா தனியா ஒரு பிசினஸ் துவங்குவது. இப்ப இந்த 1ஆம் எண்ணை தாண்டி அரசாங்க துறைங்கிறது 3ஆம் எண் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி வேற யாராச்சும் இருப்பாங்களான்னு கேட்டா, சில நேரங்கள்ல 7ஆம் எண்காரர்கள். 7ஆம் எண்காரர்கள் எந்த வகையில அரசாங்கத்தோட இணைவாங்க அப்படின்னு கேட்டா, பொது வாழ்க்கையில நிறைய ஜொலிப்பாங்க அவங்க. 7, 16, 25 இவர்கள் எல்லாமே தேச தலைவர்களை உருவாக்கக்கூடிய எண்கள். அதே போல 4, 13, 22, 31 இவர்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட போய் வேலை செய்து சம்பளம் வாங்கணுங்கிறது கிடையாது. இவங்க தலைவர்களாக இருந்து மத்தவங்களுடைய சம்பளத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவாங்க. இப்ப சூப்பர், சூப்பர். டெல்லி சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம இந்திய தேசத்தின் பாரத பிரதமர் யாரு? பிரதமர் மோடி. ம். நம்ம இந்திய தேசத்தின் கேபிட்டல் என்ன? டெல்லி சார். அப்ப டெல்லியில வந்து பிஜேபி தானே ஆட்சி அமைச்சிருக்கணும். ம். பிஜேபியை சேர்ந்தவர் தானே முதல் மந்திரியா இருக்கணும். ஆனா இந்தியாவுக்கே பிரதமரா இருந்தாலும் அவர் சார்ந்த கட்சியை சேர்ந்தவர் டெல்லியை ஆளவில்லை. அங்கே ஆள்றவர் ஆம் ஆத்மிங்கிற கட்சியை சேர்ந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், 4ஆம் எண்காரர் அவர். ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலு வந்து அரசாங்கத்தோட தொடர்புடையது. அரசாங்கத்தையே வந்து சட்டதிட்டங்களால் சீர்திருத்தம் செய்யக்கூடியது. ஸோ இந்த வகையில பார்த்தா 4ம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். 4மே வந்து அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்சுவலா, ம். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். இன்னைக்கு இந்த ஆர்டிஐ ஆக்ட்லாம் சொல்றாங்க இல்லையா? ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கா நடக்கலையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டு வாங்குறதெல்லாம் வந்து அவர் கொண்டு வந்ததுதான். நிறைய பேருக்கு தெரியாது அது. அவரு சட்ட போராட்டம் பண்ணி இது மாதிரி ஒரு மக்கள் உரிமை வேணும்னு சொல்லி அவர் கொண்டு வந்தது, அரவிந்த் கெஜ்ரிவால் கொண்டு வந்தது. 4ஆம் எண் அது. ஸோ இது எல்லாமே வந்து அரசாங்கத்தோட இணைந்து செயல்படக்கூடியது. 1, 4, 7, 3 இதெல்லாம். பிசினஸ்க்குனே ஒரு சில எண்கள் இருக்கும். 5, 14, 23 தேதிகள்ல பிறந்தவர்கள், 6, 15, 24 தேதிகள்ல பிறந்தவர்கள். இவங்கெல்லாம் போய் கவர்மெண்ட் கிட்ட போனாங்கன்னா அவங்க குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரி. அவங்களுடைய டேலண்ட்டுக்கு அங்க வந்து தீனியே கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு ஜானர்ல இருக்கிறவங்க. இப்ப உதாரணத்திற்கு சொல்லணும்னா, ஒரு மீனை வந்து தண்ணியில விட்டாதான் அதுக்கு பலம். ஒரு சிறுத்தையை வந்து நிலத்துல விட்டாதான் அதுக்கு பலம். மாத்தி போட்டீங்கன்னா என்ன ஆகும்? உயிரே முடியும் சார். போயிடும். அவங்களால அ. சஃபகேட் ஆவாங்க. ம். அவங்களால மேற்கொண்டு முன்னேறவே முடியாது. ம். அது மாதிரி அவங்களுக்கு எதுல பலமோ அதுல இதுல வந்து நெறைய பேர் இன்னைக்கு காலகட்டத்துல வேற வழி இல்ல. உழைச்சா தான் வந்து வாழ முடியும் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்கல்ல சார். இந்த தேதியில பிறந்தவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. அன்றாடம் வேலை பார்த்து தான் ஆவணும். அதுதான் அவங்களோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லணும்னா ஏதாவது தேதி இருக்கா சார்? அப்படி நம்ம ரொம்ப குறிப்பிட்டு இந்த தேதியில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கால் தேய, உடல் நோக, வேலை செஞ்சே தீருவாங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் நம்ம இனம் பிரித்து பார்க்க வேண்டாம். ம். யாருக்கு வாய்ப்பு கிடைக்கல, யாருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகுங்கிற வகையில வேணா நம்ம சொல்லலாம். ஓகே. அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒன்ஸ் அகைன் அந்த 8ஆம் எண்ணை தான் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. 8, 17, 26, 4, 13, 22, 31 இவங்க எல்லாருமே ஆரம்பத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க.
ம். அவங்க எல்லாருமே இப்ப நீங்க சொல்ற கேட்டகரியில வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலயும் மண்டை உடைய தலையால தண்ணி குடிச்சு, அதன் பிறகு பின்னாடி ஜொலிப்பாங்க. லைஃப்ல கண்டிப்பா நல்லா முன்னேறி வருவாங்க. இல்லன்னு சொல்லல. பட் ஆரம்ப காலத்துல நீங்க சொல்ற மாரி வெரி ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் அவங்களுக்கு. ஆ லைஃப்ல வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டவங்க உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில, இப்ப நான் சொன்ன இந்த 4, 8 தேதிகள் எல்லாத்தையும் பொறுத்துக்கொண்டு பெரிய லெவலுக்கு ஜெயிப்பாங்க. நான் இப்போ ஒரு மனிதர பத்தி சொல்றேன். அவரு வந்து ஆரம்பத்துல படிப்பு அவருக்கு சரியா வரல. அவரு வந்து தன்னுடைய தந்தை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய துறைக்கே போகணும்னு ஆசைப்படுறாரு. ம். ஆனா, அது அவங்க தந்தை வந்து ஒத்துக்கவே இல்ல. அவரு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். அவர போட்டு அடி அடின்னு அடிச்சு, "நீ முதல்ல படிப்ப முடி. அதுதான் உனக்கு இது" அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. இதுக்கிடையில ஒரு மீளா துயரமாக அவருடைய அ சகோதரியும் தவறிடுறாங்க. அவரு ரொம்ப பாசத்தோட இருந்த சகோதரியும் தவறுறாங்க. லைஃப்ல வந்து எவ்வளவோ சோதனைகள். சரின்னு அடம் புடிச்சு கடைசியா வேற வழி இல்லாம இவரு ரொம்ப அடம் பிடிக்கிறாருன்னு தன்னுடைய தந்தை வந்து தன்னுடைய துறை சார்ந்த ஒரு விஷயத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஏகப்பட்ட விமர்சனங்கள். இந்த மூஞ்செல்லாம் வந்துருச்சு பாரு. இதெல்லாம் ஒரு மூஞ்சுன்னு வச்சுக்கிட்டு அப்படின்னு. இப்ப நான் யார பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, நடிகர் விஜய பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் அனுபவித்தவர் தான். 4ஆம் எண்காரர் அவர். அவருடைய தேதி 4ஆம் எண் ஆதிக்கத்துல இருக்கக்கூடியது. ஆனா இன்னைக்கு அவருடைய உயரத்தை யாராலயும் எட்டி பிடிக்க முடியுமா? அது மாரி ஒரு காலகட்டம் அவங்களுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கிங், அந்த ஹார்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது இருக்கவே செய்யும். ம். பட் ஒன்ஸ் அவங்க சாதனை பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க அதுக்கு பிளேஸ மாற்றே யாருமே கிடையாது. ரீப்ளேஸ்மென்ட் பண்ணவே பண்ணவே முடியாது. முடியாது. அந்த மாதிரி ஒரு சில காலகட்டம் அந்த மாரி ஒரு சில எண்களுக்கு அமைவது உண்டு. ஓகே. பட் அது ஷார்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் கண்டிப்பா மீண்டு வருவாங்க. சூப்பர் சார், ஓகே. சூப்பர். இப்போ வந்து நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசைகள்ல முக்கியமான ஆசை என்ன அப்டின்னா, நம்ம வந்து ஃபெமிலியரா தெரியணும். ஒண்ணு அது ஆக்டரா இருக்கணும். இல்லன்னா வேற சினிமா மீடியா துறையில லைன்ல. ஆமா. சினிமா துறையில சாதிக்கணும். இல்ல எ எ 4 பேர் பார்த்தாலே ஓகே இவங்களா அப்படின்னு நெனைக்கணும். அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எந்த தேதியில பிறந்திருப்பாங்க சார்? 6, 15, 24 இவங்க எல்லாமே வந்து ஸ்கிரீன் ஃப்ரண்ட்ல வரக்கூடிய மீடியா பீப்பிளா இருப்பாங்க. ம். திரைக்கு முன்னால் நடிகராகவோ, நடிகையாகவோ, ஆ சூப்பர் ஸ்டார் மாரியோ அந்த மாரி வரக்கூடியவங்களா இருப்பாங்க. திரைக்கு பின்னால் ஜொலிக்கக்கூடியவர்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ம். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நல்ல டைரக்டர்ஸா இருப்பாங்க, டெக்னீஷியனா இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 7ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. 7, 16, 25 குறிப்பாக 2, 11, 20, 29 இந்த தேதிகள்ல பிறந்தவர்கள் அல்லது பெயர்ல இந்த 2ஆம் எண்ணோ, 7ஆம் எண்ணோ உடையவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2ஆம் எண்ணைச் சேர்ந்தவர் தான் இயக்குனர் பாலா அவர்கள். அ அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா அவர்கள். இவங்க எல்லாருமே 2ஆம் எண்காரர்கள். 7ஆம் எண்காரர்ங்கும்போது மணிரத்னம் அவர்கள்லாம் வந்து 7ஆம் எண். கமலஹாசன் அவர்கள் 7ஆம் எண். ஸோ இந்த மாதிரி மீடியா லைன்ல டெக்னீஷியனாவும் ஜெயிக்கக்கூடியவர்கள் இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி 6ஆம் எண்காரர்கள் சொன்னேன் இல்லையா? இவங்கள்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, திரைப்பிரபலம் ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு ஒரு ஃபெயிலியர் குடுத்தாலே ஃபீல்ட் அவுட் ஆகக்கூடிய காலகட்டத்தில, அவரு சொந்தமா தயாரித்த கடைசியா அவர் தயாரித்த 5 படங்கள் ஃப்ளாப் ஆவுது. அவரு இண்டஸ்ட்ரிய விட்டே அத்தன படத்துலயும் அவரே நடிக்கிறாரு. ஹீரோவா நடிக்கிறாரு. இண்டஸ்ட்ரிய விட்டே காணா போயிருக்கணும். ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டாரா இருந்துகிட்டு இருக்காரு. அவருக்கான மதிப்பு கொஞ்சம் கூட குறையல. காரணம் அவருடைய பெயர் எண் 42. இப்ப நான் யார பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, ஷாருக் கான பத்தி சொல்லிட்டு இருக்கேன். பத்தான்ங்கிற படம் வரதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்கள், இத நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் YouTubeல போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஜீரோன்னு ஒரு படம் எடுத்தாரு. ரைஸ்ன்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாம் போட்டுன்னு உழுவுது. அவருக்கு வந்து சொந்த புரொடக்ஷன்ல வேற ரெட் சில்லிஸ்ல எடுக்குறாரு. இன்னொருத்தனா இருந்தா கு சுத்தமா ஃபீல்ட் அவுட் ஆயிருக்கணும். தூக்கி குப்பையில கடாசி இருப்பாங்க. ஆனா அந்த பெயர் எண் அவர் வந்து சக்தி மிக்க மனிதனாக இன்னைக்கு வரைக்கும் பாலிவுட் பாட்ஷான்னா அது வந்து ஷாருக் கான் தான். ம். அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் பத்தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம அட்லி இயக்குன ஜவான். ஜவான் வருது. எல்லாமே 500 குரோர்ஸ், 1000 குரோர்ஸ்ன்னு சாதனை படைக்கக்கூடிய படங்கள். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க் யூ. வணக்கம்.